இந்த 50% வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க, 100% வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஷேர் மார்க்கெட்டோட கோல்டு மார்க்கெட் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ரேஞ்ச் போயிட்டே இருக்கு. ஆனா, இந்த 50%, 70%, 80%லாம் இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத நம்ம வாழ்த்துக்கள். இந்த சிறுபான்மையினர்ட்ட இருந்து எவ்வளோ ஓட்டு மட்டும் நீங்க வாங்குற மாரி இருக்கீங்க? அது சிறுபான்மையினர்லேருந்து எங்களுக்கு வந்து மொத்தமாவே போடுறேன்ட்டாங்க. அப்புறம் இது கள்ள ஓட்டாயிரும். ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தேர்தல ரத்து பண்ணிருவாங்க. ஆஹா. அதனால நாங்க தான் அவங்ககிட்ட சொல்லி, நீங்க கம்மியான ஓட்டு மட்டும் எங்களுக்கு போடுங்க. ஆ போதும். போதும். அவர் அந்த ஒரே ஒரு ஆள மட்டும் உள்ள சேர்த்துருக்கோம். அவர் பேரு ஏதோ ராவுத்தர் இப்ராஹிமா எவரோ ஒருத்தர். நீங்க இப்போதைக்கு வந்து ஓட்டு போடுங்க. நீங்க மட்டும் வாங்க. மீதி எல்லாம் போய் எங்க தலைவர் வந்து 2, 3 மசூதியில போய் கேட்டாரு. இந்த மாரி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. அவங்க மரியாதையா போயிருன்ட்டாங்க. ம். இவரும் வந்துட்டாரு. கேட்டுறக்கூடாதுன்னு. மரியாதையா போயிருன்ட்டாங்கன்னா, மரியாதையா வந்துரணும்ல. ஆமா. அதான் அதான் எங்க தலைவரோட நாணயம். வாய்க்கு வந்த மாரி எதுவும் கேட்கல. இல்ல கேவலமா கேட்டாங்க. ஆ. அத அவர் பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டாரு. விமர்சனங்களை பெருந்தன்மையா ஏத்துக்கூடியவர். ஆ. காரி துப்புனாங்க. பக்கத்துல நாஞ்சில் இருந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு அனுபவத்த சொன்னாரு. தொடச்சுக்கோங்கன்னு. ஓகே. அப்ப அவரு டக்குன்னு வந்துட்டாங்க. தொடச்சிட்டீங்க. தொடச்சுட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ரைட்டு. அப்புறம் கிறிஸ்துவதுக்கு போனோம். சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கு போனோம். அப்ப அவரு கேட்டாங்க. நீ புனித வந்து அப்பம் குடுத்தாங்களா? அ புனித அப்பம் குடுத்தாங்களா? அப்பன்னு அப்புனாங்க. வாங்கிட்டு அதுவும் பார்த்துட்டு வந்துட்டோம். வந்துட்டீங்க. ஓகே. கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் நாங்க இந்து கோயிலுக்கு போக விரும்பல. எனக்கு 2மே தெரிஞ்சிருச்சு. அதனால நாங்க வந்து பார்த்தோம். இவ்வளோ வரவேற்பு இருக்குன்னா, நிச்சயமா நம்ம இத வந்து உற்சாகமா ஆக்கிரலாம். அங்க வேலு, சூலாயுதம் வேற இருக்கும். ஆமாமா. வம்பாயிரக்கூடாது. ஆமாமா. அது வேணாம். அடிச்சு புடுவாய்ங்க. பிரச்சனையாயிரும் அப்படின்னு வந்துட்டோம். நாங்க அங்கேயே. வந்து வந்துட்டோம்.